ஓகே, அனைவருக்கும் வணக்கம். ஓகே, இந்த பயிற்சி என்ன செய்யும், உங்களோட கால் வலிக்குள்ள பயிற்சிங்க. கால் வலிக்குள்ள பயிற்சி, கால் மறுக்கிறது, ரெண்டாவது சுருன்னு குத்துறது, அப்புறம் இந்த இடத்துல மென்னுக்கு தடி ரொம்ப அப்படியே வலி எடுக்கிறது. அந்த பயிற்சிக்கு அந்த வலிக்கெல்லாம் அந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ளக்கு இந்த பயிற்சி உதவி செய்யும் உங்களுக்கு. ரெண்டாவது கால் கருப்பாச்சுன்னா ரத்த ஓட்டம் ஓடலை. ரத்த ஓட்டம் ஓடலைன்னா இந்த நரம்பு இழுக்கிற பயிற்சி தான். நம்ம செய்யும் போது நரம்புலாம் இழுக்கும் போது இந்த பயிற்சி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் கண்டுபிடிச்சிடலாம். இந்த எங்கே வலி இருக்கிற இடம் இல்லாத போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது. ஏன்னா நரம்புல ரத்த ஓட்டம் ஓடுறது அந்த பயிற்சி. அந்த அளவுக்கு சிறப்பான பயிற்சி. முடிஞ்ச வரைக்கும் கலந்து நான் ஏற்கனவே ஒன்று கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம உட்காந்துக்கிட்டு செய்யுது கையை காலுக்கு தான் கொடுத்தேன். இப்போ கைக்கு கொடுக்குறேன். கைக்கு காலுக்கு ஒரே நேரத்தில் கொடுக்கும்போது இந்த நரம்பு இழுக்கிறது தான் அந்த பயிற்சி. அந்த அளவுக்கு சிறப்பான பயிற்சி. இதை முடிஞ்சால் பயன்படுத்திங்க. ஓகே, நல்லா 2 தடவை மூச்சு விட்டு விடணும். அகத்தியர் ஜெகநாத் குருக்கள் ஆட்பாட கலந்து 2 தடவை மூச்சு விட்டு விடணும். கையை அப்படி வச்சுக்கணும். மூச்சு இழுக்கணும். இழுத்த மூச்சு விட்டு இந்த விரலை பாருங்க, நல்லா அழுத்திக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 மூச்சு இழுக்கணும். இழுத்த மூச்சு மெதுவாக விடணும். 2 தடவை மூச்சு இழுத்து விடணும். அகத்தியர் ஜெகநாத் குருக்கள் ஆத்மாட கலந்து 2 தடவை மூச்சு இழுத்து விடணும். நல்லா மூச்சு இழுக்கணும். இழுத்த மூச்சு இந்த வரல 1 2 3 4 5 6 7 8 9 10 மூச்சு இழுக்கணும். இழுத்த மூச்சை மெதுவாக கொஞ்சமாக விடணும். 2 தடவை மூச்சு இழுத்து விடணும். அகத்தியர் ஜெகநாத் குருக்கள் ஆத்மாட கலந்து 2 தடவை மூச்சு இழுத்து விடணும். வரும்போது இந்த காலை மின்னுக்கு தள்ளணும். கையை இப்படி அமுக்கிக்கணும். 1 2 3 நல்லா மூச்சு இழுக்கணும். இழுத்த மூச்சு விட்டு கொஞ்சம் காலை கையை அப்படியே பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 மூச்சு இழுங்க. இழுத்த மூச்சு மெதுவாக கொண்டு வரணும். 2 தடவை மூச்சு இழுத்து விடுங்க. அகத்தியர் ஜெகநாத் குருக்கள் ஆத்மாட கலந்து 2 தடவை மூச்சு இழுத்து விடணும். நல்லா மூச்சு இழுக்கணும். இழுத்த மூச்சோட கையும் காலம் அப்படி பின்னால் கொண்டு வரணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 மூச்சு இழுக்கணும். இழுத்த மூச்சு மெதுவாக விடணும். 2 தடவை மூச்சு இழுத்து விடணும். அகத்தியர் ஜெகநாத் குருக்கள் ஆத்மாட கலந்து 2 தடவை மூச்சு இழுத்து விடணும். முடிஞ்சோன்னு இந்த விரலங்களை இப்படி செய்யணும். விரலங்களை இப்படி செய்யணும். அப்புறம் கைக்கு இப்படி செய்யணும். அப்படி அப்புறம் மூச்சு இழுத்து மெதுவாக மூச்சு இழுத்து மெதுவாக அதை இப்படி நம்ம செய்யணும். செஞ்சப்பறம் இந்த சகல கால் வலியெல்லாம் காணாது போய்டும். ஆனால் நீங்கள் செய்யும் போது 3 செய்யணும். நான் ஒன்று தான் காட்டி கொடுக்குறேன். ஏன்னா நம்மளுக்கு டைம் பத்தாது. நம்மளுக்கு நீங்கள் இங்கே அங்கிட்டு 3 இங்கிட்டு 3 மொத்தம் 12 செட்டு செஞ்சோம். இந்த பயிற்சி செஞ்சோன்னா இந்த சைடு மறுக்கிறது கருப்பாகிறதெல்லாம் 100% காணாது போயிடும். அந்த அளவுக்கு சிறப்பான பயிற்சி. இந்த பயிற்சி நீங்கள் செய்ய நம்ம பெரும்பாலும் இந்த காலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம பயிற்சி இந்த காலை பெரும்பாலும் நம்மளுக்கு நிறைய உதவி செய்யுது. அதுக்காக நிறைய நீங்கள் இந்த பயிற்சி செஞ்சால் இந்த வலியெல்லாம் காணாது. தூங்கும் போது நம்ம நிம்மதியாக தூங்கலாம். ரெண்டாவது இந்த ரத்த ஒத்த ஓடுறதை நீங்கள் பார்க்க முடியும் கால். அந்த அளவுக்கு சிறப்பான பயிற்சி. நன்றி. முடிஞ்ச வரைக்கும் இந்த பயிற்சியை பயன்படுத்திங்க. நீங்கள் நல்லா இருந்தால் நீங்கள் 10 பேர்த்த காமாற்ற முடியும். நன்றி. இன்னொரு பயிற்சி இருக்குது, சிறப்பான பயிற்சி. அந்த பயிற்சி இதோட சிறப்பு. இதை செஞ்சு பிறப்படி நீங்கள் அந்த பயிற்சியை செய்யணும். படுத்துக்கிட்டே செய்யணும். ஓகே, நன்றி. பை. நன்றி. பை.